திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் வாரம் வியாழக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். பாசுரம். எழுந்தது ஞாயிறு, விடிந்தது காலை. விழுந்து பணிவோம் இறைவனின் தாளில். பழுதுல பாவ படுகுழி இன்று விழுந்திடாதெம்மை காத்திடவும். பிணக்கும் பகையும் விளையா வண்ணம் இணக்கம் கொணர நாவை அடக்குவோம். மனக்கண் முன்னே தீய காட்சியை எழுப்பும் கண்களை அடக்கிடுவோமே. உடலை ஒருத்து உணவை குறைத்து திடமாய் செருக்கை அகற்றிடுவோமே. மடைமையின்றி மனதை காத்து உடைமையாய் அருளை கொண்டிடுவோமே. பகலும் மறைகிறது, இரவும் வருகிறது. அகமும் உடலும் அவருக்கென நினைத்து உகந்த நிலையில் இருக்க இறைஞ்சி புகழ்ந்து அவரை போற்றிடுவோமே. விண்ணகத் தந்தையும் அவர் திருமகனும் என்னரு அருள் தரும் ஆவியாருடன் பண்ணிலும் பாவிலும் எக்காலத்திலும் மன்னகம் எங்கனம் மாண்பினை பெருக. ஆமேன். ஆண்டவரே, உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும். ஆண்டவரே, உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும். ஆண்டவரை, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியானை இழுக்காதையும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்க செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று, என் உள்ளம் என்னுள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாட்களை நான் நினைத்து கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரை, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்து கொள்ளாதையும். இல்லையெனில் படுகொலை செல்வோருள் ஒருவராகி விடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடைய செய்யும். ஏனெனில் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரை, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும். ஆண்டவரே, உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும்.
எருசலேமே, ஆண்டவர் ஆறு போல் உன்மேல் தம் அமைதியை பாய்ந்தோட செய்வார். எருசலேமே, ஆண்டவர் ஆறு போல் உன்மேல் தம் அமைதியை பாய்ந்தோட செய்வார். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எருசலேமே, ஆண்டவர் ஆறு போல் உன்மேல் தம் அமைதியை பாய்ந்தோட செய்வார். எருசலேமே, ஆண்டவர் ஆறு போல் உன்மேல் தம் அமைதியை பாய்ந்தோட செய்வார். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார். உடைந்த உள்ளத்தோரை அவர் குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். தம் தலைவர் மாண்பு மிக்கவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அரியது. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவருக்கு ஆதரவளிக்கின்றார். பொல்லாரைய தரைமட்டம் தாழ்த்துகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள். நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார். பூ உலகின் மீது மலையை பொழிகின்றார். மலைகளின் புல்லை முளைக்க செய்கின்றார். கால்நடைகளுக்கும் கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் இறை கொடுக்கின்றார். குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை. வீரரின் கால் வலிமையையும் அவர் விரும்புவதில்லை. தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்பிற்காக காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படப் போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கி இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூறுவேன். ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூர்வேன். நீரே எனக்கு துணை. ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூர்வேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூர்வேன். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருட்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறோரிடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருட்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் புறப்படு. அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோள்மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கிச் செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஓர்
அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல என் பொருட்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம், நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல். எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனோடு இருக்கும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாய் இருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களுக்கும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோராயும் சிறைப்பட்டோராயும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடன் மதிலினூடே வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் முகத்தை மூடிக்கொள்வான். நான் அவன் மீது என் வலையை வீசுவேன். அவனும் என் கண்ணியில் சிக்கிக் கொள்வான். நான் அவனை கல்தேயரின் நாடாகிய பாபிலோனுக்கு கொண்டு வருவேன். அந்த நாட்டை பார்க்காமலேயே அவன் அங்கு செத்து போவான். அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கும் அனைவரையும் அவனுடைய படைகள் அனைத்தையும் நான் எப்பக்கமும் சிதறடித்து அவர்களை உருவிய வாளோடு பின்தொடர்வேன். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே ஓட செய்து நாடுகளிடையே சிதறடிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆயினும் அவர்களுள் சிலரை வாளுக்கும் பஞ்சத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் இரையாக்காமல் விட்டு வைப்பேன். அவர்கள் தாங்கள் போய் சேரும் வேற்றினத்தாரிடையே தங்கள் அருவருப்புகள் எல்லாவற்றையும் பற்றி எடுத்து கூறுவர். அப்போது அவர்கள் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். விசுவாசிகளுக்கு உதாரணமாக விளங்குங்கள். ஆயரான புனித அகுஸ்தினார் மேய்ப்பர்களை குறித்து ஆற்றிய பிரசங்கம். தீய மேய்ப்பர்கள் எதனை உயர்வாக மதிக்கின்றார்கள் என்பதனை ஆண்டவர் வெளிப்படுத்தியதும் அவர்கள் எதனை புறக்கணிக்கின்றார்கள் என்பதை குறித்தும் அவர் பேசினார். ஆரோக்கியமும் திடமும் நிறைந்த ஆடுகள் வெகு குறைவே. இக்குறைவான ஆடுகள் உண்மை உணவினால் திடமாக போஷிக்கப்படுகின்றன. இறைவன் தரும் நல்ல புல்வெளியை இவை சுவைக்கின்றன. ஆனால் தீய மேய்ப்பர்கள் இத்தகைய ஆடுகளை விட்டு வைப்பதில்லை. நோயுள்ள ஆடுகளை, பலவீனமான ஆடுகளை, வழி தவறிய ஆடுகளை, காணாமல் போன ஆடுகளை அவர்கள் புறக்கணிப்பதோடு நிற்பதில்லை. அவர்கள் தங்களால் இயன்ற மட்டும் வலிமை வாய்ந்த ஆரோக்கியமான ஆடுகளையும் கொலை செய்ய முயற்சிக்கின்றனர். இருப்பினும் இத்தகைய ஆடுகள் வாழ்கின்றன. ஆம், இறைவனின் இரக்கத்தினால் அவை வாழ்கின்றன. ஆனால் தீய மேய்ப்பர்களோ ஆடுகளை கொலை செய்கின்றனர். அவர்கள் எவ்வாறு அவற்றை கொல்கின்றனர் என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். அவர்களது தீய வாழ்க்கையாலும் கெட்ட உதாரணத்தாலும் கொள்கின்றனர். அல்லது முதன்மையான இடையரது உறுப்பினர்களில் மேலானவரான இறைவனது ஊழியன் இதனை வீணே கூறினாரோ? மனிதர் அனைவருக்கும் நற்செயல்களில் உதாரணமாக உங்களை வெளிப்படுத்துங்கள். மேலும் விசுவாசிகளுக்கு உதாரணமாக விளங்குங்கள். வலிமை வாய்ந்த ஆடு தன் கண்களை ஆண்டவரின் சட்டங்களினின்று திருப்பி தனக்கு மேலுள்ள மனிதரை காணுமாகில் தனது ஆயன் தீய வாழ்க்கை வாழ்வதைக் கண்டு தன் இதயத்தில் சொல்லத் தொடங்கும், என் மேய்ப்பர் இங்கனம் வாழ்ந்தால் நானும் அவரைப் போல் ஏன் வாழலாகாது? தீய ஆயன் வலிமை வாய்ந்த ஆடுகளையும் கொலை செய்கின்றான். ஆனால் வலிமை வாய்ந்ததை அவன் கொன்றால் மற்றவற்றை அவன் என்ன செய்கின்றான்? தனது தீய வாழ்க்கையால் தான் பலப்படுத்தாத ஆடுகளையும் அவை வலிமையாயும் திடமாயும் இருப்பதைக் கண்டு கொலை செய்கின்றான். அன்பை நான் வேண்டுகின்றேன். மீண்டும் நான் கூறுகின்றேன், ஆடுகள் வாழ்வு கொண்டிருந்தால், ஆண்டவரின் வார்த்தையில் வலிமை பெற்றிருந்தால், அவற்றில் ஆண்டவரிடம் கேள்வியுற்றதை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அவர்கள் கூறுவதை செய்யும். அவர்கள் செய்வதை செய்யாது. இருப்பினும் மக்கள் முன் தீய வாழ்க்கை வாழும் ஆயனை பொறுத்தவரை
அவன் தன் பொறுப்பில் உள்ள ஆடுகளை கொலை செய்கின்றான். இத்தகைய ஆயன் ஆடு சாகவில்லை என்பதால் தன்னையே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அது இன்னமும் வாழ்ந்தாலும் அவன் ஒரு கொலைகாரனே. இது எவ்வாறெனில், இச்சையுள்ள ஒரு மனிதன் ஒரு பெண்ணை ஆசையோடு நோக்கினால் அவள் கற்புடன் நிலைத்தாலும் அவன் விபச்சாரம் செய்தாயிற்று. ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே கூறினார், ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குபவன் தன் இதயத்தில் அவளோடு ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று. அவளது படுக்கை அறையினுள் அவன் நுழையவில்லை, இருப்பினும் தன் இதயமான படுக்கை அறையினுள் அவளை அவன் கற்பழித்து விட்டான். ஆகவே தனது பொறுப்பில் இருப்பவர்கள் முன்பாக தீய வாழ்க்கை வாழும் எவனும் அவனை பொறுத்தமட்டில் வலிமை வாய்ந்தவர்களையும் கொலை செய்கின்றான். அவனை பின்பற்றும் எவனும் இறக்கின்றான். அவனை பின்பற்றாதவனோ வாழ்கின்றான். ஆனால் அவனை பொறுத்தவரை அவன் இருவரையுமே கொலை செய்கின்றான். ஆரோக்கியமானவற்றை நீங்கள் கொலை செய்கின்றீர்கள், என் ஆடுகளை புல்வெளிகளில் நீங்கள் மேய்ப்பதில்லை. ஆயரான புனித அகுஸ்தினார் மேய்ப்பர்களை குறித்து ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்தப் போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சீமிலை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்று என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன் பட்டிருந்தால், கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். அவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்கு வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரை, மீட்பின் அறிவை மக்களுக்கு வழங்கியருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்து நம்மை வெறுப்போர் அனைவரிடமிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தம் தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார்.
குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரை, மீட்பின் அறிவை மக்களுக்கு வழங்கியருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, மீட்பின் அறிவை மக்களுக்கு வழங்கியருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். மன்றாட்டுகள். தம் அன்பார்ந்த மகனின் திருமுகத்தில் தம்மை அனைத்து மாந்தரும் காண வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளம். அவரை போற்றி மன்றாடுவோம். உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக. கிறிஸ்து நற்செய்தியை அறிவித்து நம்மை வாழ்த்தினார். இந்த உலகம் நம் வழியாக அதை கேட்டு நம்பிக்கை கொள்வதாக. உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக. விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எல்லா காலத்திலும் மக்களின் நம்பிக்கையும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறீர். உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக. கிறிஸ்துவின் வருகை திருச்சபையை உருமாற்றுவதாக. மனிதரின் பணியில் திருச்சபையின் இளமையையும் ஆற்றலையும் புதுப்பித்தருள்வீராக. உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக. தங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு துன்பப்படும் கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நம்பிக்கையில் அவர்களை நிலைத்திருக்க செய்யும். உமது திருப்பெயர் போற்றப்படுவதாக. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, உமது மீட்பை பற்றிய உண்மை அறிவை எமக்கு அளித்தருளும். அதனால் நாங்கள் பயத்திலிருந்தும் எங்கள் பகைவர்களின் பிடியிலிருந்தும் விடுதலை பெற்று எங்கள் வாழ்நாளெல்லாம் உண்மையுடன் உமக்கு பணிபுரிவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.